ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா நெதருக்கு போயிட்டு ஏன்ஷியன்ட் டெப்ரிஸ் மைன் பண்ணுறோம். நெதரேட் ஆர்மர் போகிறோம். 16 தேவை. என்கிட்ட இப்போதைக்கு 37 டைமண்ட் இருக்குது. அதை வச்சு என்னால் ஒரு ஃபுல் செட் ஆர்மர் செய்ய முடியும். நான் இங்கே மைனிங் மாதிரி ஏதோ மைன் பண்ணுற மாதிரியே 1 பிளாக்கில் 15 தான் நிறையா கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சேன். அதான் பெட் மைன் 15 வரைக்கும் இங்கே அப்படியே மைன் பண்ணிக்கிட்டே அப்படியே போயிருந்தேன் கீழே. இங்கே லேண்ட் வந்துச்சு. கோல்டு போட்டிருக்கேண்ணா, கோல்டு போடலன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, ஓகே. இங்கே தான் இது வரைக்கும் அப்படியே ரொம்ப 15 வரைக்கும் அப்படியே கீழே மைன் பண்ணேன். அப்புறம் 15 வந்ததுக்கப்புறம் அப்படியே நிறுத்திட்டேன். இங்கே தான் 15 வந்துருச்சா. இப்போ பெட் மைன் தான் பண்ண போகிறோம். அங்கே இங்கே ஒரு 2 பிளாக் வச்சுட்டு பெட்டை வச்சுட்டு இங்கேருந்து எப்படி தொடணுமா? ஐயோ நெருப்பு. சரி விடுங்க. லாவாவும் வந்துடுச்சா. லாவா இருந்தாலே கிடைக்காதே, அது ஒரு லாவா இருக்கிற இடத்துல கிடைக்காதுன்னு ஒரு மித்து இருக்கிறது உண்மையானதான் எனக்கு தெரியாது. ஆனால் அது அப்படியே ஒரு மித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையாக மட்டும் இருக்கக்கூடாது. ஒன்றாச்சும் இருக்கா ஒன்றே ஒன்று இருக்கா. இருங்க முட்டிப்போ மேலே எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டு இருக்கா இல்லையா? சரி விடுங்க. ஃபஸ்ட்டு பெட்டு வேஸ்டட். இருங்க, இந்த நெருப்புக்கு பக்கத்தில் தான் இருக்கா. இப்போ இருக்குது. எங்கேருந்து அந்த லாவா வருது? அது எங்கேருந்து வருது? இருங்க, இதை அடைச்சி விட்டுட்டு எங்கேருந்து வருதுன்னு முதல்ல பார்க்கணும். இப்போ வராதா? இங்கேருந்து தான் வருது. இந்த பிளாக்லேருந்து கரெக்டாக வந்துச்சு. அதை அடிச்சு விட்டு இனிமேல் லாவா கிடையாது. ஓகே, இப்போ இதையோட என்னங்க நெருப்பு அணைக்கிறதுக்கு இவ்வளோவா? ஃபோனில் விளையாடுறது தான் இப்படி இருக்குது. நான் பிசிலலாம் விளையாண்டேன்னா லேப்டாப்பில் விளையாண்டேன்னா நல்லாயிருக்கும். ஈஸியாக இருந்துச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும் பார்க்க எடுத்துக்கலாம் லேப்டாப்பில். ஓகே, இவ்வளோ தான். இங்கே ஒன்றுமே ஃபஸ்ட் பெட்டில் கிடைக்கல. இந்த நெருப்பையும் அணைச்சி விட்ருணும். ஐயோ என்னங்க இது? ஏய் என்னடா? சரி, இந்த பிளாக் உடச்சிட்டு அது தான் அணைஞ்சிருக்குல்ல. ஓகே, இப்போ அடுத்தது இங்கே அதே மாதிரி அப்போ பண்ண மாதிரியே நெருப்பு இப்போ பற்றிக்கிச்சுன்னா கண்டிப்பாக இதாகாது. ஓகே இருங்க. இங்கேருந்து இங்கடா பெட்டு நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஐயோ அது இதாக மாற்றலையா? ஓகே இருங்க, இங்கே வச்சுட்டு இருங்க கொஞ்சம் தூரமாக இருந்துகிட்டே. வா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நெருப்பு பாடல. ஹார்ட்டு கொஞ்சம் குறைஞ்சிதான் இருக்குது. சொல்லுங்க, இப்போ ஏதாச்சும் கிடச்சிருக்கா? மறுபடியும் லாவா தான் வந்திருக்கு. அப்போ கிடச்சிருக்காது. லாவா இருந்தாலே கிடைக்காதுங்க. சரி விடுங்க, இந்த சைடு லாவா வருதா? சரி விடுங்க, இதை அடைச்சி விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு போவோம். எங்கே வருது அடைச்சாச்சு. இந்த பிளாக்ல இருந்து தானே வருது. இப்போ வாழிடும் வராது. ஓகே, இப்போ இந்த சைடு அப்படியே பண்ணுவோம். ஏன்னா இந்த சைடு இப்போ எனக்கு ஹார்ட் கம்மி இருக்குதுங்க. சாப்பிட்டுப்போம். ஏன்னா எனக்கு அதை வெடிச்சாலே கிட்டத்தட்ட 1.5 ஹார்ட்டு 2 ஹார்ட்டு போயிடுது. அதனால் நம்ம சத்து இப்போ சாகணும். இப்போ மறுபடியும் வீட்டுக்கு தான் போகணும். பிகாஸ் நான் எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வில்லேஜுக்கு போய் அங்கே இருக்கிற கொஞ்சம் பெட்டாக ஆட்டியாக போட்டு வந்தேன். எங்கள் வில்லேஜில் ஏதோ உள்ளெலாம் வச்சு என்னமோ பண்ணியிருப்பாங்கள்ல, அதையும் ஆட்டியாக போட்டு வந்தேன். ஓகே எனக்கு எங்கே இந்த பெட்டு என்ன தேடி இதாங்க இந்த பெட்டை அடிக்க வச்சுட்டு போகணும். மறுபடியும் கொஞ்சம் தூரமாகவே இந்த நெருப்பான ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு அடிக்க முடியுமா? இங்கே அடிச்சிருச்சு. கிரேவல் இப்படி உள்ளது. இப்போ மறுபடியும் லாவா தான். சரி, இங்கே தான் இருக்காது போல கைஸ். இது அப்போ ஃபஸ்ட்டு தடவை பண்ணிடலாமா? ஓகே, அப்போ இந்த சைடு ஓகே. இப்போதைக்கு நம்ம போய் தான் ஆகணும். ஓகே, டையாக போயிடும். ஓகே, ஏன்னா இப்போதைக்கு இது ஒரு ட்ரிக்கு கைஸ். டிவி நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி பண்ணிடலாம்.
இப்படி தான் நான் கீப் நண்டு வச்சுட்டு பண்ணேன். எனக்கு சீட்டிங் தான் பரவாயில்ல. ஐயோ நான் நடந்தே அங்கே போயிருப்பேனே. ஆமாங்க அப்போதைக்கு என் பெட்டை உடச்சிட்டு அதை அங்கே வச்சு ஆனால் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணல போல். சரி விடுங்க, வேறு லெவல். பெட் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ண மறந்துட்டேன். அப்படியே போயிட்டு மறுபடியும் போய் பெட்டை வச்சு செஞ்சுட்டு நெதருக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ் எப்படியோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே இருந்துட்டேன். இப்போ வந்து எல்லா கலர் பெட்டெல்லாம் அடிக்க வேண்டியதாகிடுச்சு. ஐயோ நெருப்பு. சரி விடுங்க. ஃபயர் போர்ஷன்ஸ் அதுக்கு தான் லெதர் வார்ட்டுக்காக. அதை ஃபஸ்ட்டே செய்ய யோசித்தேன். ஆனால் என்ன அதுக்கு நெதர் வார்ட் வந்து ஃபோர்ட்ரஸில் அடுத்த வீடியோ எப்படியும் ஃபோர்ட்ரஸ் இல்லை பேஸ்டன் நெதரில் தான் இனிமேல் அடுத்த 2-3 வீடியோ நெதரில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃபார்மிங் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்கா? ஏன்ஷியன்ட் டெப்ரிஸ் ஒன்று கூட இல்லையா? என்னங்க இது ரொம்ப அன்லக்கியான இடமா? சரி விடுங்க. என்ன இந்த சைடு இப்படியே இன்னொரு பெட்டு அப்படியே வச்சு விட்றேன். சாப்பிடுவோம். கொஞ்சம் ஹார்ட் இருக்கும். ஹார்ட் இப்போ வந்து இந்த ஒயிட்டு பெட்டு இருக்குல்ல, இதை எடுத்து இங்கே வச்சுருவோம். தூரம் வந்துக்கிட்டு இங்கே தொட முடியுமா? இங்கே பொடி குடிச்சிருச்சு. இப்போ இப்பயும் ஒன்றும் இல்லையா? சரி நாங்கள் ஏதாச்சும் நெருப்பான பார்ப்போம். அப்படியே ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளீஸ் ஒன்றே ஒன்று என்ன கைஸ் இவ்வளோ அன்லக்கியாக இருக்கேன். எனக்கே இந்த சர்வர் ரொம்ப அன்லக்கியாக இருக்குல்ல. எனக்கு நான் எந்த சர்வர் போகணுமோ அந்த எல்லா சர்வர் அன்லக்கியாக தான் இருக்கும். என்னன்னே தெரில எனக்கு மட்டும். சரி கொடுங்க. லாவா வரலையே. ஓகே இந்த சைடே எப்போவும் இப்போ நான் இங்கே தான் லாவா வரேன். இங்கே வந்துட்டு இன்னொரு பெட்டை வைப்போம். ஒரு பிளாக் இங்கே இருந்துக்கிட்டு அடிக்க முடியும்ல. அடிச்சிடுச்சு. இப்போ ஏதாச்சும் கிடச்சிருக்கா? ஏதாச்சும் ஒன்று மேலே சரி விடுங்க. அதுக்கு எனக்கு என்ன பண்ணுறது? ஒன்று தான் அந்த வீடியோவை முடிச்சுட்டு போகிறேன். ஒரு இன்கட் செய்கிற அளவுக்கு ஒரு இன்கட்டு போதும். இப்போதைக்கு நான் ஒரு இன்கட்டாச்சும் எடுக்காமல் போகிறது. ஒரு 4 ஏன்ஷியன்ட் டெப்ரிஸ் இருந்தால் ஒரு இன்கட்டா? இன்றைக்கி நான் அதை எடுக்காமல் போகிறதில்ல. பெட்டு எல்லாம் காலி ஆச்சுன்னா நானாகவே மெயின் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் கொஞ்சம் இந்த சைடு வந்தேன். இதுக்கு ஏதாச்சும் இப்போ கிடச்சிருக்கா? இது என்ன பிளாக்கு? இந்த பிளாக்கா? ஓகே இந்த பிளாக் ஏதாச்சும் ஒன்று இன்னொன்று இருக்கா? என்ன கைஸ் சரி ஒன்று எனக்கு மட்டும் கிடைக்கும். நம்மகிட்ட வாங்க போயிடுச்சு. இங்கே என்ன லாவா தோணுறதுக்கே லாவாவா? அப்போ அந்த சைடு வாங்கலாம். பெட்டு வைக்கலான்னு தோணுனேன். லாவா வந்துடுச்சு. இது நெருப்பு. நல்ல வேலை. ஓகே இந்த சைடு வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே பெட்டு 3 பெட்டு தான் இருக்குது. இந்த 3 பெட்டில் ஒன்று கிடச்சிதுன்னா இந்த அவ்வளோதான் டெட்டா நினச்சேன். இன்டர்னல் ஓகே. ஐயோ மறுபடியும் இது பண்ண மறந்துட்டேனா? சரி ஓகே காய்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஏதாச்சும் கிடச்சிதுன்னா அதை காமிக்கிறேன் நெதரில். ஓகே காய்ஸ் சவுண்டை குறை ஓவியோ. ஓகே காய்ஸ் இப்போ எப்படியோ லாஸ்ட்டு பெட்டை அடித்து வச்சேன். அதுக்கு ஏதோ அங்கே 2 ஏன்ஷியன்ட் டெப்ரிஸ் தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் லாஸ்ட்டு பெட்டு. லாஸ்ட்டு பெட்டுலையாச்சும் 2 கிடச்சிது. இது வரைக்கும் சந்தோஷம். இங்கே லாவா இருக்குது. ஒருவேளை அந்த மெட்டு பொய்யாக தான் இருக்குமோ? நம்ம ஏன் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு கிடைச்சதை எடுத்துக்கிட்டு போகணும். ஐயோ இது வேறு தான் லாவாவை எடுக்கிறதெல்லாம் அடைக்கணும் கைஸ். அப்போ தான் வந்து எங்கேருந்து இங்கே தானே இந்த பிளாக்கா? ஒரு பிளாக் தானோ? 2 இது ஒரே இடத்துல இருக்குது. வேறு லெவல்.
3 இது ஒரே இடத்துல இருக்காதுன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். நான் ஏன்னா இது வரைக்கும் நான் நிறைய ஏன்ஷியன்ட் டெப்ரிஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். விஷ்ணு ப்ரோ ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகே, நான் நிறைய ஏன்ஷியன்ட் டெப்ரிஸ் எடுத்திருக்கேன். ஆனால் அதில் வந்து எனக்கு 2 தான் மேக்ஸிமமாக ஒரே இருங்க நீங்கள் ஃபயர்லாம் அனுப்பிச்சி விட்ருவோம். ஆனால் திடீர்னு ஃபயரில் விழுந்துருச்சுட்டாங்க. நமக்கு ஏன் வேணும் நீயோட 3 கைஸ். எனக்கு இது வரைக்கும் கிடச்சதே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரே இடத்துல எனக்கு 3 கிடச்சிருக்கு. இப்போ வா, இது வரைக்கும் எனக்கு கிடச்சதே இல்லை இந்த மாதிரிலாம். இந்த சர்வர் தான் அன்லக்கின்னு இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை இதுதான் என்னோடய லக்கியஸ்ட் சர்வராக இருக்குமோ? ஓகே, என்னமோ இருக்கட்டும். 2 ஒரே 2 தொடச்சுனே. இன்னொன்று எங்கே நெருப்பில் விழுந்துருச்சா? இல்லை அங்கே தான் இருக்குது. இருங்க, நெருப்பெல்லாம் அணைக்கணும். நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நெருப்பில் விழுந்துருக்கும். நல்ல வேலை. ஓகே, அதோ இங்கே வந்து இப்போ வந்து இதை உடைக்கணும். 3 ஏன்ஷியன்ட் டெப்ரிஸ் கைஸ். எல்லா பெட்டும் காலி ஆயிடுச்சு. இப்போ தான் கடைசியில் இது மட்டும்தான் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, 3 ஒரே இடத்துல கிடச்சிது பாருங்கள், வேறு லெவல். ஓகே, நான் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பெட்டு கலெக்ட் பண்ணி ஏதாச்சும் கிடச்சிதுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், எப்படியோ கொஞ்சம் நேரம் கழித்து நான் டிஎன்டி வச்சு கொஞ்சம் 2 டிஎன்டி வச்சு மெயின் பண்ணேன்னா அப்போ வந்து இங்கே ஒரே ஒரு ஏன்ஷியன்ட் டெப்ரிஸ் நான் வச்ச டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்னால் ஒரு இன்கட் செய்ய முடியும். ஓகே, இதோட இந்த வீடியோவை மெயின் பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம். வேறு ஏதாச்சும் பக்கத்தில் இருக்கா எதுக்கும் நோண்டி பார்த்துட்டே வீடியோ முடிச்சுப்போம். இங்கே ஏதாச்சும் கைஸ் இருங்க ஓடி நல்ல இருக்குது. நான் கூட ஒன்று இருக்குன்னு நினச்சேன். நல்ல வேலை இன்னும் ஒன்றே இருக்குது. ஓகே, மெயின் பண்ணி பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டாடா பை. நம்ம 5 ஏன்ஷியன்ட் டெப்ரிஸ் மெயின் பண்ணியிருக்கோம். இதை வச்சு அப்புறமா நெதரைட் ஸ்வாடுக்கு மட்டும் நெதரைட் இன்கட்டை போட்டு அடுத்த வீடியோவில் மறுபடியும் நெதரைட் மெயின் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, பாய்.